ஜெபம் செய்வோம். எங்களோடு கூட கர்த்தாவே பாடல்கள் மூலமாக பேசின ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். பாடல்களை எழுதிய நம்முடைய பரிசுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மிகுந்த அற்புதமான ஆலோசனை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியிலே எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. மரிக்கும் பொழுது விட்டு விட்டு செல்ல வேண்டும். பூமி எங்களுக்கு எந்த பந்தய பொருளையும் வைத்து வைக்கவில்லை. கோடி கோடியாக சம்பாதித்தாலும் எங்கள் சொந்த விருப்பப்படி ஒரு பைசா கொண்டு போக முடியாது. ஆனால் என் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்ந்தால் எங்கள் ஓட்டத்தின் முடிவில் ஒரு அருமையான பந்தய பொருள் உண்டு. அதை எவரும் தரவும் முடியாது, எவரும் பறிக்கவும் முடியாது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடு. வீணானதை பற்றி கொண்டு ஓடாதே, அது உன்னை விட்டு ஓடி போகும். இந்த பூமிக்குரியவை எதுவும் நிலைக்காது. நான் தருவது மாத்திரம்தான் நினைக்கும். அதை நோக்கி ஓடி வா. நான் வழியாக இருந்து உனக்கு வழி காண்பிப்பேன். நான் காண்பிக்கிற வழியிலே என்னோடு கூட அடியெடுத்து வைத்து வா. மிக அழகான அழைப்பு சுவாமி. இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவோமானால் இந்த பூமியிலே கடைசி மூச்சு விடும் பொழுது மிகுந்த சமாதானத்தோடும் அளவில்லா சந்தோஷத்தோடும் நித்திய பந்தய பொருளுக்குள் பிரவேசிப்போம். அந்த கிருபை எங்களுக்கு வேண்டுமானால் இதோ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வேத வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக செல்ல வேண்டும். அப்பா, மிக அருமையாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவன் மோசே. உலக பிரகாரமான மக்களுக்கு மரணம் வரும்பொழுது மக்கள் அடக்கம் செய்வார்கள். ஆனால் மோசேயை அடக்கம் செய்தவர் கடவுள் தாமே. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தகப்பனே என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று அவர் தாமே எங்களுக்கு சொல்லுகிறார். இது எங்களை சிந்திக்க தூண்ட வேண்டும். இன்னுமாக இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் எங்கள் திசை மாற வேண்டும். வசனங்களை கவனமாக நாங்கள் கேட்க எங்களுக்கு பலன் தாரும். கவனம் சிதறக்கூடாது. செய்தியை கேட்காதபடிக்கு பிசாசு தூக்கத்தை கொண்டு வருவான். வேறு எதையோ ஞாபகப்படுத்துவான். எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று நம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை பலப்படுத்தும். மனிதர் பேச வேண்டாம், ஆவியானவரை கொண்டு பேசும் சுவாமி. கர்த்தர் செய்வீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். சகல கனத்தையும் மகிமையும் உமக்கு தருகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சபையே, இன்றைக்கு மோசேயை பற்றித்தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மோசே நம்மோடு கூட பேச போகிறார். மோசே மரித்து பல 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்று கில்கால் சபையோடு கூட மோசே பேச போகிறார். மோசே ஆண்டவரை நெருங்கி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு இன்றைக்கு மனிதனுக்கும் உள்ள உறவை போன்ற ஒரு உறவு. அவ்வளவு நெருக்கமாக ஆண்டவர் அவனோடு பேசினார், பழகினார். அவனுக்கு என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் அவன் கீழ்ப்படிந்து கேட்டு நடந்தான். மோசேயினுடைய வாழ்க்கை சுலபமான வாழ்க்கை அல்ல. எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதில் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. அவனோடு இருந்தவர்கள் அவனோடு கூட ஒத்துழைக்கவில்லை. அவனுக்கு துணையாக வந்த ஆரோனும் மிரியாமும் கூட ஒரு காலகட்டத்தில் அவனை எதிர்த்தார்கள். இத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து அவன் கர்த்தருக்காக உண்மை உள்ளவனாக ஓடினான். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மோசேயினுடைய அழைப்பு இன்றைக்கு அழைக்கிறார் நம்மை, என்னை போல மாறுங்கள் என்று. அது சவால் நிறைந்தது ஒன்று, ஆனால் மிகவும் பயனுள்ளது. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்த்தான் மோசே ஓடினார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரத்தில் படிப்பீர்களானால்
ராஜ அரண்மனையில் வாழுவதை துச்சமான வாழ்க்கை என்று தள்ளிவிட்டு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக வனாந்தர வாழ்க்கையை அவர் தெரிந்து கொண்டவர். அதனால் இவருடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதை நம்ம உன்னிப்பாக கவனிப்போம். அவரை போன்று வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். யாத்திராகமம் புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 6. Exodus chapter 3 verse 6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். கவனிங்கள், இங்கே ஆண்டவர் ஒரு நெருக்கமான உறவோடு வருகிறார். நான் உன்னுடைய பிதாக்களின் தேவன், அவர்களோடு கூட நான் நெருங்கி பழகி இருக்கிறேன், அவர்கள் என்னோடு கூட நடந்தார்கள் அப்படி என்று சொல்லி மோசேயோடு கூட நெருங்கி பழக வருகிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மோசே அவரை நோக்கி பார்க்க பயந்தான். தேவ பிள்ளைகளே, இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். மோசே நம்மோடு கூட பேசுவது. நம்மில் அநேகர் சொல்லுவோம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தரை மையமாக வைத்து வாழ்கிறேன், இப்படியெல்லாம் நாம் பல காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் தெய்வ பயம் என்பது நமக்கு இல்லை. ஒருவேளை 1000ல் 1 விசுவாசிக்கு இருக்கும். விசுவாசிகள் என்று கூடுகிறோம், ஆராதிக்கிறோம், எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பயம், அவர் முகத்தை பார்க்க அவன் பயந்தான். மோசே பாவம் செய்தானா? எதற்காக பயப்பட வேண்டும்? ஆண்டவர் தண்டித்து விடுவார் என்ற பயமா? அவன் அங்கே ஆண்டவர் தண்டிக்கும்படியாக எந்த தவறையும் செய்யவில்லை. பின்ன ஏன் பயந்தான்? இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன். ஒரு மரியாதை. அந்த மரியாதை என்ன செய்யும்? ஒரு கனமுள்ள மனிதனை பார்க்கும் பொழுது ஒரு பயத்தை உருவாக்கும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே மக்களிடத்திலும் நமக்கு பயம் இல்லை, தெய்வத்தினிடத்திலும் பயம் இல்லை. அதிகமாக ஆண்டவருக்கு பயப்படாததுனால் என்ன வருகிறது? நாம் வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரிகளுக்கு கூட அதிகமாக நாம் பயப்படுவதில்லை, கீழ்ப்படிவதில்லை. இன்றைக்கு எதிர்த்து நிற்பது, கீழ்ப்படியாமல் இருப்பது சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம். ஏன்? கடவுளுக்கு பயப்படவில்லை. இந்த தெய்வ பயம்தான் மற்ற எல்லா நல்ல குணங்களையும் கொண்டு வரும். ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் இன்றைக்கு ஆலயத்தில் தேவையில்லாத பாடல்களை பாடி நடனமாடுகிற அளவுக்கு வந்திருக்கிறோம். அதுவும் விசுவாசிகள் என்று சொல்லுகிற சபையிலே யோசித்து பாருங்கள். தேவ பிரசன்னத்திலே ஒரு மனிதன் வந்தானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சியை கழட்டி போடு. கடந்த வாரம் பார்த்தோம். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி அப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த தெய்வத்துக்கு மோசே பயந்தான். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த ஆண்டவரை ஆராதிக்க வருகிற இடங்களிலே சினிமா பாட்டை பாடுகிறோம், நடனம் ஆடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இவன் முகத்தை மறைத்து கொண்டான். அந்த பயம் உண்டா? ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை தொடுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பயம் உண்டா? அது ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற பணம், அதை தொடக்கூடாது. இன்னைக்கு தெய்வ பயம் இல்லை. அவன் அங்கே பாவம் என்று செய்யவில்லை, நோக்கி பார்க்கவே பயந்தான். ஆனால் இன்றைக்கு துணிகரமான பாவங்களை செய்யக்கூட நாம் பயப்படுவதில்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் ஆலயத்துக்குள் உட்கார்ந்து கையிலே மொபைல், அல்லது ஆலயத்து உள்ளே வராமல், இங்கே நிறைய இடம் கிடையாது, பெரிய ஒரு ஆலயமாக இருக்குமானால் உள்ளே இடம் இருந்தாலும் போவதில்லை, வெளியே நிற்பது, அங்கே கையில் ஒரு மொபைலை வைத்து எதையாவது செய்து கொண்டிருப்பது, அல்லது தேவையற்ற கதை பேசி கொண்டிருப்பது, அல்லது தூங்குவது. அதுவும் கூட தெய்வத்திடம் பயம் இல்லாதனால் தான் அதை செய்கிறோம்.
நாம் மேலதிகாரிகளுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு மொபைலை நோண்டி கொண்டிருக்க மாட்டோம், அல்ல தூங்கி கொண்டு இருக்க மாட்டோம். நமக்கு ஆண்டவரிடத்தில் பயம் இல்லை. மோசே சொல்லுகிறான், நீ ஆண்டவரிடத்தில் பயப்படாவிட்டால் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு நீ பங்குள்ளவனாய் மாற முடியாது. நிச்சயமாக அது உனக்கு கிடைக்காது. ஒரே ஒரு விசை நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால் வந்த தண்டனை என்னவென்று எனக்கு தெரியும். மோசே இன்றைக்கு சொல்கிறார், தெய்வ பயத்தோடு வாழு. நான் எப்படி முழுவதுமாக கடைசி வரையிலே ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தேனோ அப்படி வாழு. அப்படி வாழ்ந்தபடியால் தான் இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப மலையில் என்னால் தோன்ற முடிந்தது. மறுரூப மலையில இயேசு ஏறின போது அங்கே அவரோடு பேச நான் அனுப்பி வைக்கப்பட்டேன். பிதாவானவர் அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படு. அடுத்து எக்ஸோடஸ் 3:10, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நீங்கள் இங்கே ஒரு அழைப்பு. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இது நடந்த சம்பவம், ஹிஸ்டரி. இதை ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டும் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் இதை நாம் படிக்கிறோம் என்பது புரியும். அங்கே தூங்கக்கூடாது. பிரதர்ஸ் கவனிங்க. என் ஜனத்தை அழைத்து வர ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும், எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகள். இங்கே இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் ஆண்டவரால் விசேஷித்த பிரகாரமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்ட ஒரு ஜாதி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்தும் சொல்கிறார். இவர்கள் என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். இவர்களை அழைத்து வர, அன்று பார்வோனிடத்திலிருந்து அழைத்து வர ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டார். இன்றைக்கு பிசாசின் கையிலே சிக்கி கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும், இன்னைக்கு பூமியில இருக்கிற மக்கள் அனைவருமே ஏதாவது ஒரு விதத்திலே பிசாசின் கரத்திலே சிக்கி பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகினால் வெளியே அழைத்து வர இது சரியான பாதை அல்ல, இதிலே முன்னேறி சென்றால் ஆபத்து வரும் என்று சொல்லி புரிய வைத்து வெளியே அழைத்து வர உன்னை அனுப்புவேன். அந்த மோசேயை ஆண்டவர் பார்வோனிடத்தில் அனுப்ப விருப்பப்பட்டார். ஏன் மோசேயை போயும் மோசேயை பார்வோனுடைய அரண்மனைக்கு அனுப்புவதற்கு ஆண்டவருக்கு வேறு யாராலும் பெரிய படித்த மனிதன் அல்ல, ஒரு மாடு மேய்க்கிறவன் அல்ல, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவன் கிடைக்காதா? நான் மோசையை பற்றி முழுவதுமாக படித்தால் ஏன் மோசையை அனுப்பினார் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவன் எங்கேயும் ஆண்டவருடைய வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவன். ஆண்டவர் இன்றைக்கு அனுப்ப தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மோசே உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறான். அந்த நாட்களிலே எகிப்து தேசம் மகா பெரிய தேசம். அந்த தேசத்தினுடைய ராஜா பார்வோன் என்றால் எல்லோரும் நடுங்கக்கூடிய நிலைமை. ஆனாலும் அவனிடத்தில் உன்னை நான் அனுப்புவேன். எதற்காக அனுப்புவேன்? என் பிள்ளைகளை அழைத்து வர. என் பிள்ளைகள் அங்கே பார்வோனால் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். பார்வோன் அவர்களை பலவிதமான உபத்திரவங்களுக்கு மத்தியில் எடுத்து செல்கிறான், நடத்துகிறான். அவர்களை விடுவிக்க உன்னை அனுப்புகிறேன். இதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பிசாசாகிய பார்வோன், சாத்தானாகிய பார்வோன் உடைய கையிலிருந்து பிடுங்கி அழைத்து வர, வசனங்களை சொல்லி கொடுத்து சரியான பாதையை காட்டி அழைத்து வர உன்னை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை அனுப்ப ஆசைப்படுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களை இன்னும் அறியாதவர்களிடத்தில் போய் அவர்களை சாத்தான் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு வர அனுப்ப சித்தமாயிருக்கிறார். கவனியுங்கள், ஒரு மனிதனும் தானாக பாவம் செய்து கொண்டிருப்பதில்லை. அவன் பிசாசின் கையில் இருக்கிறான். பாவம் செய்கிற ஒவ்வொருவனும்
பிசாசனுடைய பிடியில் இருக்கிறான், அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அதனால் அந்த பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு வருவது தான் ஊழியனுடைய வேலை. ஊழியர்களை அழைக்கிறார். எதற்காக? பிசாசோடு சேர்ந்து நடனமாட அல்ல, பிசாசின் கையிலே சிக்கி இருக்கிறவர்களை மீட்டு கொண்டு வர. நன்றாக கவனிக்க வேண்டும். ஊழியத்துக்கு நீங்கள் போவீர்களானால், ஊழியம் என்றால் ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்வதும் ஏதோ கையை காலை ஆட்டி குதிப்பதும் என்று ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் நான் ஊழியம் செய்ய போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஊழியம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்டதைத்தான் ஊழியம் என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிமிஷத்துக்கு ஒரு அல்லேலியா சொல்லிவிட்டு ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்வது தான் இன்றைக்கு ஊழியத்தினுடைய ஃபேஷன், மாடர்ன் ஃபேஷன். அதை பார்த்தபடியால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், ஆண்டவரனை தீர்க்க தரிசனம் சொல்ல அழைத்திருக்கிறார். அது ஊழியம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் உங்களுக்கு. அதெல்லாம் ஊழியம். அது மாக்ரி, அது பரிகாசம், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற காரியம். இது என்ன காரியம்? பிசாசின் கையிலிருந்து மீட்டு கொண்டு வா. பிசாசு பலவித பாவமான மாமிச இச்சைகளுக்குள் தன் ஜனத்தை வைத்திருக்கிறான். அந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டுமானால் நீ முதலாவது பரிசுத்தமானா இருக்க வேண்டும். பரிசுத்தமான வார்த்தைகளை பேச வேண்டும். உன் வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அந்த பார்வோனாகிய சாத்தானிடத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர முடியும். ஆகையினால் ஆண்டவர் 2 காரியங்களை பேசுகிறார். ஒன்று, உங்களை பிசாசின் கரத்திலிருந்து பிடுங்கி வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிற ஊழியர்கள், உங்கள் பாஸ்டர்கள் முதலாவது பரிசுத்தமா இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஊழியத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் உண்மையான ஊழியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் ஆதாரத்தில், எங்கோ நமக்கு முன்னால் இருந்த ஒரு ஊழியனை பார்த்து அல்ல, ஏதோ ஒரு ஊழியனை பார்த்து அவன் கொள்ளைக்காரனாக, திருடனாக, பலவிதமான அக்கிரமங்கள் செய்கிறவனாய் இருப்பான், அவனை பார்த்து ஊழியத்தை தெரிந்து கொள்ளாதிருங்கள். ஊழியம் செய்வது எப்படி என்று வேதத்தை படித்து ஆழமாக உள்ளே சென்று ஆராய்ந்து பிற்பாடு ஊழியம் செய்வேன் என்று சொல்லுங்கள். அதனால் ஊழியம் செய்வது நாட் அ மணி மேக்கிங் ப்ரொஃபஷன். அப்படி நினைத்து விட வேண்டாம். ஜாலியாக இருக்கலாம், ஊழியர்களை நினைக்காதிருங்கள். இட்ஸ் அ டஃபஸ்ட் திங். ஆண்டவருக்கு தெரியும், மோசேயை பார்வோனிடத்தில் அனுப்புவோமானால் பார்வோன் அவனை எவ்வளவெல்லாம் கஷ்டம் அவனுக்கு கொடுப்பான். அவன் எந்த ஜனத்தை அழைத்து வருகிறானோ அந்த ஜனம் எவ்வளவெல்லாம் கஷ்டம் கொடுப்பார்கள் ஆண்டவருக்கு தெரியும். இருப்பினும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் அனுப்புவேன். சரி, மோசே என்ன பண்ணுகிறார் பார்ப்போம். எக்ஸோடஸ் 3:11 and 12, 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 11, 12. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இந்த இடத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை ஆண்டவர் மோசையோடு பேசி கொண்டிருந்த வார்த்தைகள் தான். அதை படிக்க வேண்டும். சரியா? இங்கே நான் படிக்க நேரம் இல்லை. வெகு நேரம் ஆண்டவர் பேசுகிறார். மோசே சொல்கிறார், நான் எம்மாத்திரம், நான் யார்? ஆண்டவரே, அங்கே MTH BTH எல்லாம் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அல்லது நாங்கள் தியாலஜியில் டாக்டரேட் வாங்கினவர்கள் இருக்கிறோம்னு சொல்கிறார்கள். நீங்கள் அவரையெல்லாம் விட்டுவிட்டு என்னை கூப்பிடுகிறீர்களே, நான் யார்? நான் எம்மாத்திரம் என்றால் what do I have? What qualification do I have? I don't deserve to be a servant of God. நான் எம்மாத்திரம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருப்பேன். உண்மையான ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு. உண்மையான மனதோடு கூட ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் கூட இருப்பார். நன்றாக கவனிங்கள். வேறு எந்த வேலைக்கு நாம் சென்றாலும்
யாரும் நம் கூடவே இருந்து நமக்குள் ஆவியின் வடிவிலே இருந்து நம்மை நடத்த முடியாது. ஏனென்றால் நமக்கு ட்ரைனிங் வேண்டுமானால் கொடுப்பார்கள், சில கைட்லைன் கொடுப்பார்கள், அதை வைத்து நாம் வேலைகளை செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பணியை நீ செய்ய நான் உன்னுடனே இருப்பேன். இதை விட பெரிய ஒரு ப்ராமிஸ் எதுவும் இருக்க முடியாது. ஆண்டவர் கூட இருந்து ஊழியம் செய்கிறாரா? கவனிங்க, திரும்பவும் நான் அந்த ஊழியங்களுக்கு தான் வருகிறேன். ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, பெங்களூரில் இருந்தாலும் சரி, வடநாட்டிலிருந்து யாரும் வரவில்லை. இங்கே உள்ளவர்கள் கட்டாயமாக இப்போ உங்கள் வீடுகளுக்கு போன பிற்பாடு ஒரு சபைக்கு போவீர்கள். அதற்காகத்தான் ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த சபையில போனாலும் அங்கே ஆண்டவர் போதகரோடு இருக்கிறாரா? ஆண்டவர் போதகரோடு இருந்தால் மாத்திரம்தான் விடுதலை கிடைக்கும். நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி போனால் முடியாது. ஊழியம் செய்கிறவர்களோடு ஆண்டவர் இருக்க வேண்டும். அதை பல விதத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சேஷமாக ஆண்டவர் ஒரு ஊழியனோடு இருந்தாரானால் உலகத்தான் செய்கிற காரியத்தை சபை என்ற பெயரிலே செய் என்று சொல்ல மாட்டார். நிச்சயமாக சொல்ல மாட்டார். உலகத்தான் செய்கிற சில காரியங்கள் உண்டு. அதுல சினிமா துறை அல்ல மற்ற துறைகள்ல அவர்கள் ஏதோ செய்வார்கள். அவர்கள் பார்வோனுக்கு அடியில் இருக்கிறார்கள், சாத்தானுக்கு அடியில் இருக்கிறார்கள். அவர்கள் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஆண்டவர் அதை செய்ய சொல்ல மாட்டார். முதலாவது உனக்கு பேர் உண்டாக எதுவும் செய்யாதே சொல்வார். பாபேல் கோபுரத்தை போன்று எதையோ ஒன்றை பேர் உண்டாக்க நான் 30,000 ஊழியர்கள் 30,000 விசுவாசிகள் ஆராதிக்கும்படியாக ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் நிச்சயமாக சொல்ல மாட்டார். கவனிங்கள், ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் ஒரு தனி மனிதன் 30,000 பேரை ஒன்று சேர்த்து கிறிஸ்துவுக்குள் நடத்துவது முடியாத காரியம். அது ஆவிக்குரிய ஜேர்னி. இங்கே உலக பிரகாரமான ஒரு ஜேர்னியில் இந்த பல லட்ச மக்களை அந்த உலக பிரகாரமான காரியத்தை மோசே நடத்த எவ்வளவு பாடுபட்டான். அப்படி இருக்க ஆவிக்குரிய காரியங்களிலே நடத்துவது சுலபம் இல்லை. இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னால் வந்து சொல்லுகிறேன். ஆண்டவர் மோசேயை சரியான வழியில் கொண்டு வருவதற்கு he had personal relationship, தனிப்பட்ட நேரடியான உறவை மோசேயோடு வைத்திருந்தார். நாம் ஒரு சபைக்குள் இருந்தோமானால் 30,000 பேருக்கும் ஆண்டவரோடு கூட தனித்து ஒரு உறவு ஏற்படும்படி ஒரு ஊழியனாலும் அதை செய்ய முடியாது. ஒரு ஊழியராலும் செய்ய முடியாது. அந்த தனித்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு நிலைமைக்கு விசுவாசி வர வேண்டும். விளங்குதா? நம்மை அப்படி நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட நடத்துதல் இருந்தால் மாத்திரம்தான் பரம அழைப்பின் பந்தய பொருள் நமக்கு கிடைக்கும். ஏதோ 30,000 பேர்ல நானும் ஒருத்தர், ஏதோ சொன்னார்கள் கேட்டேன் வந்தேன் இல்லை. You must have a personal touch with the congregation you lead. அது மிக மிக முக்கியமானது. ஆகையினாலே ஆண்டவர் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிற இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்மையானதா இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்படியான ஒரு உறவை ஆண்டவரோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் ஆரோனிடத்திலும் மிரியாமிடத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் உதவிக்காக அழைக்கப்பட்டவர்கள், கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னது மோசே இடத்தில்தான். ஏன் அப்படி இல்லை அவர்களுக்கு சொல்லவில்லை? அது பின்னால் பார்க்கலாம். நிறைய காரியங்கள் நாம் பார்க்கலாம். So Moses was very special. அண்ட் ஆண்டவர் சொல்லிவிட்டு கடந்து போகவில்லை. மறுத்த பிற்பாடு கூட அங்கே அவனுக்கு ஒரு கோயில் கட்டி விடக்கூடாது. மலை உச்சியில் மக்களுக்கு கோயில்கள் கட்ட மிகவும் பிரியம். ஆனால் அங்கே என்ன கோயில் கட்டி விடுவார்கள்? மோசஸ் கத்தீட்ரல் ஒன்று கட்டிடுவாங்க. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை எங்கே புதைத்தோம் என்று கூட யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாய் ஒரு ஃபியூனரல் நடத்தி விட்டு ஆண்டவர் வந்து விட்டார்.
யா ஸோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் எம்மாத்திரம் என்று சொல்லாதே. உன்னை ஊழியத்துக்கு அழைத்தால் உன்னோடு நான் இருப்பேன். உனக்கும் எனக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தால் நான் முடிவு பரியந்தம் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் நடத்துவேன். அடுத்து Exodus chapter 4 verses 10 and 12. யாத்திராகமும் அதிகாரம் 4 வசனங்கள் 10-12. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். கவனிங்க, மோசே பார்த்தான், ஆண்டவரிடத்தில் எதை சொன்னாலும் அவர் நமக்கு ஒரு பதில் கொடுத்து விடுகிறார். நீ தான் போக வேண்டும். சரி, இனிமேல் நல்லது என்னது? திக்குவாயு. ஒரு ஊழியக்காரன் நன்றாக பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும். நன்றாக பேச முடியாவிட்டால் அவனால் ஊழியம் செய்ய முடியாது. அதை சொன்னால் ஆண்டவர் விட்டு விடுவார் என்றுதான் திக்குவாயும் மந்தனாவும். எனக்கு நன்றாக பேச முடியாது, பிரிஸ்காலாம் பேச முடியாது, மீனிங்ஃபுல்லாக பேச முடியாது, இம்ப்ரெசிவாக பேச முடியாது. ஜனங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கு, ஜனங்களுடைய டு கேப்சர் த அட்டென்ஷன், ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக பேச முடியாது. அதனால வேற யாரையாவது அனுப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதையும் நானே சால்வ் பண்ணுறேன். உன் கூட இருப்பது மாத்திரமல்ல, உன் நாவிலும் உன்னோட கூட இருப்பேன். நான் உனக்கு பேசுவதற்கு கற்றுத்தருவேன், பேச வேற ஒரு ஆளை கொடுப்பேன். இந்த ப்ராப்ளம், திஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நீ எனக்காக போக வேண்டும். கவனிச்சிங்களா? சில வேளைகளிலே ஆண்டவர் யாரையாயிலும் ஒருவரை ஊழியத்துக்கு அழைக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்படித்தான் அந்த ஊழியனை விடாது பிடிப்பார். சுலபத்தில் விடமாட்டார். ஆண்டவர் ஒரு விசை ஒருவர் மேல கண்ணை வைத்துட்டார்னா, எனக்கு இவர் வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தாரானால் நாம எங்க ஓடினாலும் சரி பிடிப்பார். சவுலை ஆண்டவர் ராஜாவாக மாற்றும் பொழுது அவன் தளவாடங்களுக்குள் போய் ஒளித்து கொண்டான். படிச்சிருக்கீங்களா? ஆமா. அவன் நினைச்சா நம்ம இங்க ஒழிச்சுக்கிட்டா நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டு ஒரு அனாயிண்டிங் எல்லாம் ஒரு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவரே என்ன சொல்லி கொடுத்தாரு? அவன் அங்கே ஒழிச்சிட்டு இருக்கான், போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் விட மாட்டார். அன்றைக்கு சவுல் வேண்டும் என்று அவன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் அவன் பின்னால கேட்டு போனான்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மேல கண்ணை வைத்தாரானால் கட்டாயமாக அந்த ஆளை தனக்காக அழைப்பார். அது ஃபுல் டைம் ஊழியன்ற மாத்திரம் கிடையாது. உடனே நினைச்சிடாங்க நம்ம எல்லாரும் ஊழியத்து போக முடியுமா? எல்லாரும் ஊழியம் போயிட்டா அப்புறம் செக்குலர் வேர்ல்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த இடத்துல வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துல இந்த ஊழியனுக்குரிய அந்தஸ்தோடு ஆண்டவருக்குள் உண்மையா இருந்தா அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். புரியும் என்று நினைக்கிறேன். நீ ஸ்டூடெண்டா இருக்கலாம், உன் மூலமாக பலர் ரட்சிக்கப்படுவார்கள். நீ வேலை செய்யலாம், எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் நம்முடைய சாட்சி தான் அநேகரை ஆண்டவருக்கு கொண்டு வருமே அல்லாமல் நம்முடைய பேச்சு அல்ல. நம்ம அதனால்தான் அன்றைக்கு எனக்கு பேச வராது, ஆனால் வாழ தெரியும் அல்லவா? கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், சாட்சியோடு வாழ வேண்டும். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் அதைத்தான் எங்களுக்கு ஜெப பாயிண்டா கொடுத்தார். சாட்சியான வாழ்க்கை இன்றைக்கு விசுவாசிகளுக்கும் இல்லை, ஊழியர்களுக்கும் இல்லை. எங்கு பார்த்தாலும் மக்கள் யார் கையில் விழுந்து கிடக்கிறார்கள்? ஆண்டவர் அனுப்புகிறார் ஆட்களை பிடிங்கி கொண்டு வருவதற்கு. ஆனால் ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்களே சாத்தானுடைய கைக்குள் கிடக்கிறார்கள். சாத்தானுடைய பிடியில் இருப்பதனால்தான் ஜனங்கள் பலவிதமான உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். நன்றாக கவனிங்கள். உலக இச்சைக்கு இடம் கொடுத்தால் அவன் ஊழியனாக இருந்தாலும் சரி, அவன் விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. கவனிக்கணும். சில பேரோட கவனம் இப்போ இங்கே இல்லை, எங்கோ போய் கொண்டிருக்கிறது. கவனிங்க. ஆண்டவர் மிக முக்கியமான காரியத்தை பேசும் பொழுது கவனித்தால் உங்களுக்கு லாபம். சரியா? ஆண்டவர் எங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போய் ஒரு பிரசங்கம் பண்ணின்னு ஒரு ஊழியக்காரனை அனுப்புனார்னா அது ஏதோ கூலிக்கு வேலை செய்கிறவங்களா இருக்கும்.
ஆனா இங்க ஆண்டவர் உங்களோட பேசுறார், உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வரும்படியாக பேசுகிறார். ஆகையினால கவனியுங்கள். அடுத்து இன்னும் மோசை விடலை, இன்னும் தொடர்ந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு பாருங்க. 4வது அதிகாரம் 13-14, 4th chapter verse 13 and 14. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சுத்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீங்கள் இங்கே ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்தது? நீ தான் எனக்கு வேணும், நீ வா, உன்னோட இருப்பேன். சரி, பேச தெரியலையா? உன்னிடத்துல உனக்கு பதிலாக நான் பேசுவேன். சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சொன்ன அப்புறமும் மோசேக்கு பயம். மோசேக்கு இந்த இஸ்ரவேல் மக்களோடு போய் பேச பயம். ஏன் பயம்? யாராவது கெஸ் பண்ணுங்களேன். ஒரே ஒரு எபிரேயன் இன்னொரு எபிரேயனை துன்பப்படுத்தும் போது பேசும்போது என்ன பண்ணா, இவன் அந்த ஊரை விட்டே ஓடி வர வேண்டியதாகி போச்சு. ஸோ தன்னுடைய ஜனத்தோட போய் பேசுறது ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. சரியா? தன்னோட ஜனத்தையும் முதல்ல கன்வின்ஸ் பண்ண முடியாது, அப்புறம் தான் பார்வனை பண்ணணும். ஆயிரத்து ஆண்டவரே எனக்கு இந்த பிஸ்னஸ் வேண்டாம், யாரையாவது அனுப்புங்க. ஆனால் ஆண்டவருக்கு கோபம் வந்தது. அந்த கவனிங்கள். நாம் நினைக்கிறோம் சில நேரம் பாவம் செய்தாதான் ஆண்டவர் கோபம் வரும், பாவம் செய்தா ஆண்டவர் கோபம் வரும். ஆனால் பாவம் செய்யும் பொழுது பரிதாபத்தோட கூடிய கோபம் வரும். ஆனால் ஆண்டவர் அழைத்து நான் போகமாட்டேன்னு சொன்னா ரொம்ப கோபம் வரும், உண்மையான கோபம் வரும். எங்குதா? சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உள்ள பேசுவார். நீ உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு சாட்சியாக நில்லு, என்னை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லு. ஆனால் நாம் என்ன நினைத்து விடுகிறோம், அது ஊழியக்காரருடைய வேலை, அது என்னுடைய வேலை கிடையாது. ஏதோ ஊழியக்காரரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கட்டும், அவர்கள் பேசட்டும், அது எனக்கு வேலை இல்லை. ஆனால் யாராவது பண்ணட்டும், லெட் சம்படி டூ, ஐ வில் கிவ் மணி. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன்னா அது வேற சொல்லி வச்சிடறாங்கல்ல, கோ ஆர் சென்ட். அதாவது அது வேண்டாம், அது சென்ட்ன்றது சொல்லக்கூடாது. ஏன்னா அனுப்புறவர் யாரு? ஆண்டவர். மனுஷனால் அனுப்ப முடியாது, மனுஷனால் அனுப்ப முடியாது. சரியா? ஆனால் நீ போகாட்டா ஆண்டவர் வேற யாரையா அனுப்புவார். யாரையா அனுப்புறது நீ காசு கொடுத்தா தான் இல்லை, ஆண்டவர் அனுப்புறவங்களுக்கு ஆண்டவர் காசுக்கு அவர் பார்த்துக்குவார். அது ஒன்றுமோ நாம பெரிய காரியம் செய்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சரியா? ஆகையினால கவனிங்க, ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஏதாலும் பைபிள் காலையில் வாசின்னு சொல்வார், ஆண்டவரே அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆண்டவருக்கு என்ன வரும்? கோபம் வரும். இது ஜெபிக்க வேண்டிய நேரம், நீ என்ன பண்றன்னு ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவரே நான் அப்புறமா ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இது தகுந்த நேரம் அல்ல. இது ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற நேரம் அல்ல, நான் அப்புறம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் வரும். கவனிங்க, ஆண்டவர் எதை எப்பதான் இங்க உட்காந்து தூங்கினாலும் ஆண்டவர் கோபம் தான் வரும். அதை பற்றி கவலையே இல்லை சில பேருக்கு, ஒரே தூக்கம்தான். கவனிங்க, ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தரை கோபப்படுத்துவது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கும். அது மோசஸுக்கும் தெரியும். ஆண்டவர் சொன்னதை ஒரே ஒரு விசை செய்யாமல் இருந்து ஆண்டவரை கோபம் முட்டினதுனால வந்த விளைவு அது கடைசியில் நம்ம பார்க்க போறோம். ஆகையினால ஆண்டவருக்கு கோபம் ஊட்டக்கூடாது, ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு என்ன காரியங்கள்ல கோபம் வரும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். விளங்குதா? அநேக நேரங்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கையில நான் பிஸின்னு சொல்லி ஆண்டவருக்கு கடைசி இடம் கொடுக்குறோம். கொடுத்து விட்டு நாம என்ன சொல்லிக்கிறோம், ஓ ஐ எம் ஆல் ரைட். நமக்கு தெரியாது ஆண்டவர் எப்படி கோபப்படுவார்னு. ஆனா ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நாள் அந்த கோபம் வெளிப்படும். ஆல்வேஸ் கிவ் ஆஃப் யுவர் பெஸ்ட் டு த மாஸ்டர். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தே ஆக வேண்டும்.
முதலிடம் கொடுத்து அதற்கு பிற்பாடு நம்முடைய வேலைகளையோ நம்முடைய கடமைகளை செய்தால் ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு திறமையை கொடுப்பார். நம்முடைய வேலைகளை துரிதமாக செய்து முடிக்க பலனையும் ஆண்டவர் தருவார். ஆகையினால ஆண்டவரை கோபம் ஊட்டக்கூடாது. யாரையாவது அனுப்புங்க, ஆண்டவரே வேற யாரும் செய்யட்டும். ஒன்று சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலியில் இருக்கும்போது எனக்காக அப்பா அம்மா ஜெபிச்சுட்டாங்கல்ல, அது போதும், யார் வேண்டாம், நாம ஜெபிக்க வேண்டாம். சில கணவன்மார் என்ன சொல்லுவாங்க, என் மனைவி காலையில் நல்லா ஜெபிச்சுட்டா, ஆகையினால நான் ஜெபிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இல்லைங்கதா? யாரும் யாருக்காகவும் ஜெபிக்க முடியாது. கடைசி நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே யாரு கூடயும் போய் நிற்க முடியாது. ஒவ்வொருவரும் எப்படி நிற்கணும்? தனியாக தான் நிற்கணும். ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்பில் தனியாக நிற்கணும். அதனால தனிப்பட்ட விதத்தில் நாம் ஆயத்தமாகணும். விளங்குதா? என் கணவனோடத்தான் சர்ச்சுக்கு போவேன், அவர் போகலன்னா நான் போக மாட்டேன். நான் குடும்பத்தில் தான் குடும்ப ஜபந்தான் பண்ணுவேன். அவங்க ஜபிக்கலையா, இன்னைக்கு ஏன் ஜபம் கேன்சல்டு? யாரோ தூங்கிட்டு இருந்தாங்க, பிள்ளைகள் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்க தூங்கினா உனக்கு என்ன? யூ ப்ரே. ஆண்டவர் தான் சொல்வார். குறிப்பிட்ட நேரத்தில் ஜபத்தை செய், ஜபத்தை தள்ளி போடாதே, ஜபத்தை கேன்சல் பண்ணாத. அடிக்கடி இந்த இடத்துல ஜபத்தை பற்றியும் பைபிள் வாசிக்கிறத பற்றியும் சொல்றதுக்கு காரணம், இது ரெண்டுலேயும் சரியா இல்லாதவன் கிறிஸ்டியன் கிடையாது. நல்லா கவனிங்க. தூங்காத, வேதம் வாசிப்பிலையும் ஜெபத்திலையும் சரியா இல்லாதவன் கிறிஸ்தவன். நீ வேணும்னா சொல்லிக்கோ, சொல்லிக்கலாம் ஐ எம் a கிறிஸ்டியன். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ கிறிஸ்தவன் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில கிறிஸ்தவன் யார்? அவரோடு பேசுகிறவன், அவர் பேசுகிறதை கேட்கிறவன். அவரோடு பேசுகிறவன் ஜெபிக்கிறவன், அவர் பேசுகிறதை கேட்கிறவன், வேத வாசிக்கிறவன். இது ரெண்டையும் சரியா செய்யாதவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து நிறைய காணிக்க கொடுத்தா போதும், இது மாடர்ன் ட்ரெண்டு. ஆண்டவருக்கு யாருடைய காணிக்கையும் தேவையில்லை. உலகத்தில் உள்ள எல்லா கஜானாவும் யாருடையது? ஆண்டவருடையது. கவனிக்கிறீங்களா? அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவர் அப்படி நான் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, யார்கிட்டையும் காசு கேட்காம எப்படிலாம் பண்ணுவார் எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எதெல்லாம் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு யார் காசு கொடுத்தாங்க, யோசித்து பாருங்க. நிறைய காரியம் பேசலாம் அப்படி. ஆகையினால நாம போகணும். ஆண்டவர் போக சொன்னார்னா, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், யாரையாவது அனுப்பும், இன்னொருத்தர் அனுப்பும்போது நான் பணம் சப்போர்ட் கொடுக்குறேன், அதை நான் செய்வேன். அல்லது ஒரு மிஷினரி அனுப்புறதுக்கு நான் போய் பணத்தை கலெக்ட் பண்ணி வருவேன். என்னத்தை பண்ணி வந்தாலும் கிறிஸ்தவத்தில் புண்ணிய காரியம்னு ஒன்றும் கிடையாது. ஒருவேளை மற்ற காரியம் இடத்துல இருக்கலாம், ஆனால் புண்ணிய காரியம் செய்தால் பரலோகம் கிடைக்கும்னு கிறிஸ்தவத்தில் வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படுது. கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அது இருக்கு. ஆனால் புண்ணிய காரியங்களை செய்யுங்கன்னு எங்கேயும் இல்லை. சரி வாங்க, எக்ஸோடஸ் 4:18, 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். இந்த இடத்துல பாருங்க, நான் கடந்த வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன்ல, யோசேப்பை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் கர்த்தரோடு உறவு சரியாக வைத்திருப்பானால் அவன் மனிதனோடு இயற்கையாகவே நல்ல உறவு வச்சிருப்பான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு மனிதனோடு கூட நல்ல அன்போடு கூட சிநேகத்தோடு கூட பழகாததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரோடு சரியான உறவு இல்லை. ஆண்டவரோடு சரியான உறவு இருக்கிறவர்கள் தங்களுடைய மனித உறவிலே சின்சியரா இருப்பார்கள். அங்க டபுள் ரோல் போட மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க. உண்மையான அன்பு இருக்கும். இங்க பாருங்க, இவர் மாமனார் பிள்ளைகளை மாமனார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. போய் என்ன சொல்லியிருக்கலாம், நான் எங்க ஊருக்கு போறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னைக்குள்ள ஒரு மருமகனாக இருந்தால் சொல்லக்கூட மாட்டான், ஓடிடுவான். அது அப்படியே சொல்றவனா இருந்தால் என்ன சொல்லுவான்,
நாங்கள் ஊருக்கு போக பிளான் பண்ணியிருக்கிறோம், அப்படிதானே? ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? நான் ஊருக்கு போக உத்தரவு கொடும். புரிஞ்சுங்களா? ஒரு ஃபாதர் இல்லாவை எவ்வளோ மதிக்கிற, பின்னாலேயும் அதே ஃபாதர் இல்லாவை எப்படி மதிக்கிறான்னு நம்ம பின்னால் பார்ப்போம். ஒரு நல்ல மரியாதை. எந்த உறவுல மரியாதை இல்லையோ அந்த உறவுல ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் இருந்தால் சின்ன பிள்ளைகளை கூட நாம் அன்போடு மரியாதையோடு அவர்களுடைய விருப்பம் வாஞ்சைகளை தெரிந்து கொண்டு நடத்துவோம். அதாவது we will not drive them like we drive the cattle. இன்னைக்கு சில இடங்கள்ல அதான் நடக்குது. பெற்றோர் அப்படி பண்றாங்க. பிள்ளைங்களை ஆடு மாடை மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறாங்க. அது வேலைக்கு வராது. லவ் தம். உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மரியாதைனால பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட ஒரு மதரா இருந்தால் யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் மதர் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதாவது நாட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், கமாண்ட் ரெஸ்பெக்ட். த வே யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப் வில் மேக் அதர்ஸ் ரெஸ்பெக்ட் யூ. அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி நடந்தால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நம்மோடு கூட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதில் எந்த உறவாக இருந்தாலும் டூ நாட் எக்ஸ்ப்ளாய்ட். இவன் மாமனார் உங்கள் பிள்ளைகளை நான் வச்சுருக்கிறேன், நான் போகணும், உங்கள் பிள்ளைகள் ஆஃப்டர் ஆல் என் கையில் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நான் போகணும், உத்தரவு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளையும் நான் கூட்டிகிட்டு வந்து தான் போகணும். மனைவி மாற பேர பிள்ளைகளெல்லாம் உங்கள் பேர பிள்ளைகளெல்லாம் கொண்டு போகணும், எனக்கு உத்தரவு கொடும். அதனால் மோசே சொல்லுகிறார், நான் என்னுடைய உறவினரை மதிக்க கற்றுக்கொண்டேன். நீ மதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாயா? உறவினர்களை தூக்கி எறிகிறாயா? அல்லது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னா இவங்க நமக்கு செய்து தான் ஆகணும், அவங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு நினைக்கிறதா டு எக்ஸ்ப்ளாய்ட். அந்த மாதிரி பண்ணுகிறோமா அல்லது மரியாதையோடு கூட நடத்துகிறோமா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உறவுகளை மதிக்காவிட்டால், நான் திட்டமும் தெளிவா சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் சொன்னார், உன்னை நீ நேசிப்போது போல பிறனை நேசி சொல்லியிருக்கிறாரா? முதலாவது கடவுளை நேசி, இரண்டாவது உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, அது செகண்ட் கமாண்ட்மெண்ட். ஆகையினால உறவுகளை நேசிக்க தரணும். எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அங்கே மரியாதை கொடுக்கணும். அப்போ ஃபாதர் இன்லான்னா மரியாதை குறைவான ஒரு நிலைமையில இன்றைக்கு இந்த நாட்களில் வைத்திருக்கிறோம். மாமனாரை மதிக்கல, அவன் கிடக்கிறான், மாமன் கிடக்கிறான், அப்படி இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மாமனாரை தகப்பனுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுப்பது போல கொடுத்து மதிக்க வேண்டும். சரி, அடுத்து எக்ஸோடஸ் சாப்டர் 5 verse 23, 5வது அதிகாரம் வசனம் 23. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். ஏன் என்னை அனுப்புனீர்? வாசி. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? இந்த இடத்துல மோசே கொஞ்சம் என்ன சொல்றது, நம்பிக்கை இழந்துட்டார். கெட்டவர் இல்லை, கொஞ்சம் பயந்துட்டார். அங்க போனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, அவ்வளோ இருதய கடினம் இருக்குது. அப்ப ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பினீர், என்ன நான் தொடர்ந்து இப்படித்தான் நான் இருக்கணுமா? அநேக மிஷினரிகள் அன்றைக்கு அப்படி கேட்டிருக்கலாம். இந்திய தேசத்துக்கு வந்த மிஷினரிகள், சீனா தேசத்துக்கு போன மிஷினரிகள், அல்லது பயங்கரமான இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் போன மிஷினரிகள் கேட்டிருக்கலாம், ஆண்டவரை குடும்பத்தை விட்டுட்டு என்னை வர சொன்னீங்க. அந்த கிரிக்கெட் பேருன்னா சிடி ஸ்டட், ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டியர் ஆஃப் இங்கிலாந்து இல்லை, அவர் நல்ல பணம் ஏராளம் பணம் சம்பாதிச்சிட்டார் அந்த நாளில். ஆனால் அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா நடத்தணும்னு நினைக்காம, ஒரு நாள் ஆண்டவருக்காக நான் போக வேண்டும். ஆனால் அவரை மாதிரி இன்னைக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டார். ஆண்டவருக்காக போகணும்னு நினைச்சவர் எந்த நாட்டுக்கு போறோம்னோ அங்கே பேங்க்குக்கு பணத்தை அனுப்பிடலான்னு நினைக்கல.
மொத்த பணத்தை யார் கொடுத்தார்? எங்கெங்க ஆண்டவர் சொன்னாரோ கொடுக்க சொல்லி சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு எல்லாவற்றுக்கும் கொடுத்து விட்டு ஒரு பைசா இல்லாமல் இங்க நிறைய இடங்களுக்கு இந்தியாவுக்கு at one point வந்திருக்கிறார். கவனிங்க, அவங்கெல்லாம் ஏன் என்ன அனுப்புனீர்னு கேட்கல. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இந்திய தேசத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தொப்பியில கூழ் வாங்கி குடிச்ச ஊழியன்லாம் உண்டு. சரியா? ஏன் ஆண்டவரே என்ன அனுப்புனீங்க? நான் ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் வச்சு சாப்பிட்டேனே, எங்க டைனிங் டேபிள்லாம் அவ்வளோ கிளீனா இருக்குமே, இங்க வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒரு கப்பில் கூட எனக்கு கூழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தொப்பியில வாங்க வேண்டியது இருக்கே. சொல்லல. ஏன் என்னை அனுப்பினீர் என்று கேட்கவில்லை. நல்லா கவனிங்க. சில வேளைகளில் பயங்கரமான பிரச்சனைகள் வரும். ஏண்டாப்பா இந்த ஊழியத்துக்கு வந்தோன்னு கூட நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனாலும் மோசே சொல்றார், நான் கேட்டது தப்பு. நான் கேட்டேன், பயத்தினால, நம்பிக்கை இழந்ததுனால, இன்னும் இது எவ்வளவு நாள் இருக்குமோ இன்னும் ஒரு கற்பனை பண்ணி பார்த்து நான் கேட்டேன். ஆனா அது சரியால்ல. நீங்க அப்படி கேட்காதீங்க. ஆண்டவர் எங்கேயா அனுப்பிச்சா போங்க. சரியா? திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணு என்று சொன்னால், ஆண்டவரே நாளைக்கு நான் சோத்துக்கு என்ன செய்வேன், அப்படி யார்கிட்ட கேட்கக்கூடாது, மனுஷர்கிட்ட கேட்கலாம். மனுஷன் யாராவது கம்பல் பண்ணி உன் வேலையை ரிசைன் பண்ணி வேலைக்கு வான்னு சொன்னா கேட்கலாம். ஆண்டவர் சொன்னாரானால், கர்த்தர் அழைத்தால் எப்படி ஆண்டவரே கேட்கவே கூடாது. ஒரு நாளும் கேட்கக்கூடாது. புரியுதா? எப்பேற்பட்ட ஊழியமானாலும், எவ்வளவு கடினமான ஊழியமானாலும் கர்த்தர் அழைத்தால் அதுல நம்மால நிலைத்திருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாக்குறீங்க, இந்தோ எங்க பிரதர்ஸ், அவங்கள நீங்க எல்லாம் குடிக்காரங்க பொல்லாதவங்கன்னுவீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். தே ஆர் லவ்லி பீப்புள், நல்லவங்க அவங்க எல்லாம். ஆனா பொதுவா அவங்கள கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஊழியத்துல வந்து ஓடினவங்க எவ்வளவு பேர் உண்டு. கொஞ்ச நாள் கூட இருக்காம ஓடுறவங்க. ஆனா நான் 18 வருஷமா இருக்கிறேன், இன்னும் நான் ஓடுவேன்னு சொல்ல மாட்டேன். சரியா? டஃப் டைம்ஸ் வரும், கஷ்டமான நேரங்கள் வரலாம், ஏராளமான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, என்னை ஏன் அனுப்புறீங்க ஆண்டவரே, அது நாம கேட்க அவசியம் இல்லை. என்றார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்காக யாவற்றை செய்ய ஆண்டவர் வல்லவர், ஆயத்தமாயிருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். டோன்ட் கிவ் அப் ஆன் பீப்புள். எல்லாம் கவனிங்க. ஒரு நாளும் இந்த மனுஷனை திருத்த முடியாது. யாராக இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் நாம செய்யறத செய்யலாம், மற்றதை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம சீல் போட்டு இவன் லாய்க்கு இல்லை, இவனை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கணும். அதுல ஆண்டவர்கிட்ட போய் ஏன் என்னை அனுப்பினீர் என்று மோசே தெளிவு நிச்சயமாக பின்னால் ஆண்டவர் மோசே வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா மோசே செய்தது மகா பெரிய சேவை. மற்ற அநேகர் செய்ய முடியாத, செய்யக்கூடாத, செய்ய விரும்பாத ஒரு பெரிய ஊழியம் அவர் செய்தார். ஆகையினால அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் செய்த தவறை நீங்கள் செய்யாதிருங்கள். அடுத்து எக்ஸோடஸ் சாப்டர் 6 verse 1. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். கவனிங்க, இதுலயும் மோசே ஆண்டவருடைய அழைப்பின் ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் பேசுறார். இதுவரைக்கும் ஆண்டவர் மோசே சைடை பத்தி பேசுறார். நீ போ, பேச முடியாட்ட நான் பேச வைக்கிறேன், நீ போ, நான் உன் கூட இருப்பேன் அப்படி சொன்னாரு. இப்ப அடுத்த சைடுக்கும் ஆண்டவர் பேசுறார். எங்க நீ போகணுமோ அங்க அந்த ஆளு எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ, அவன் என்ன செய்வானோ, அவன் கேட்பானோ கேட்க மாட்டானோ, இப்படி எல்லாம் ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார்,
அவனை நான் பார்த்துக்கிறேன். அந்த சைடில் இருக்கிறவனை நான் பார்த்து கொள்கிறேன். அவனை எப்படி கீழ்ப்படிய வைக்கணும், புரிய வைக்கணும், அதை நான் செய்கிறேன். அது உன்னுடைய கவலை அல்ல. இப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒருவேளை ஒரு அழைப்பு கொடுத்தா, ஆண்டவரே சைனாக்கு எப்படி போகிறது, ரொம்ப கஷ்டமாச்சு அங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ போற இடத்துல அங்க அவங்கள நான் பார்த்துக்கிறேன். அவங்க உனக்கு இணங்கி வர்றதுக்கு வழியை நான் பார்க்குறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நான் இங்கே உட்காந்து சைனா சைனான்னு சொல்லிட்டு கிடக்குறோம். ஆனால் அன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? இங்கே உள்ள பயங்கரமான விக்கிரக ஆராதனையை பற்றி தெரியும் அவங்களுக்கு இல்லையா? இங்கே ஜாதிகளுக்குள்ள இருக்கிற ஒரு ஜாதி டாமினேட் பண்ணி எல்லாரையும் கீழே கொண்டு வர்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்தாங்க. கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா தோமாவையே கொண்டுபிட்டாங்க. தோமாவையே கொன்ன தமிழன் சாதாரணமான ஆளா? எல்லாம் கவனிங்க. இந்தியாவிலே மோஸ்ட் டஃப் பீப்புள் ஆர் தமிழியன்ஸ். நம்ம நினைப்போம் அல்ல பஞ்சாபி கஷ்டம், அல்ல ராஜஸ்தானி ஈட்டி எடுத்து குத்தி போடுவோம்ல, என்ன பண்ணுவோம், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதை மாதிரி அங்கே போனால், நாகாலாந்து போனால் அவனு என்ன பண்ணுவான், ஈட்டி எடுத்து போடும். அவன்லாம் கையை தான் காட்டுவான். ஆனால் தமிழனுக்கு ஒரு நெஞ்சம் இருக்குது பாருங்க, வெரி ஸ்ட்ராங். இல்லைங்கதா? தமிழனுடைய நெஞ்சை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்தியாவில் அதிகமாக ஊழியம் நடந்தது எங்க? தமிழ்நாட்டில். that's the power of God. கவனிங்க. இது அவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த ஊழியர்கள் இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன். ஆண்டவருக்கு தெரியும், தமிழ்நாட்டை பிடிச்சா அவன் இந்தியா முழுசையும் பிடிச்சிடலாம். அது இன்னைக்குள்ள நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியல. ஒருவேளை இப்போ தெரியுது, அதான் தமிழ்நாட்டுக்கு அடிக்கிட்டு வராங்க போல் இருக்கு. நினச்சிங்களா? அன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் தமிழனை பிடிச்சார். தோமா ஒருத்தனை சென்னைக்கு அனுப்புனா போதும், சென்னை நிறைய பேரை டெல்லிக்கு அனுப்பும், பஞ்சாபுக்கு அனுப்பும், ஹரியானா கூட அனுப்பும். ஆண்டவருக்கு தெரிஞ்சு தான், போ நீ ஒருத்தர் அங்கே போய் சாகு, அது மூலமாக இந்தியா முழுசும் என் பிள்ளைகள் வந்து விடுவார்கள். ஓகேதா? அதனால நம்ம இன்னைக்கு குறைந்த சதவீதத்தில் கிறிஸ்தவங்க இருக்காங்க. யாருடைய எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நம்ம பார்க்க வேண்டாம். யாரெல்லாம் ஆண்டவர் கேப்சர் பண்ண சித்தம் கொண்டாரோ எல்லாரும் பிடிச்சு வச்சிருக்கிறார். வேற என்ன வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்களோ, ரகசியமாக இருக்கிறாங்களோ, அல்ல வெளிப்படையாக சொல்கிறவங்கள எத்தனை பேர் நடிக்கிறாங்களோ, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு சொன்னாரா போன்னு போ, புரியுதா? போக சொல்லிட்டாரானால் அது ஆண்டவர் சொல்ல வேண்டும். அதனால இங்க பிடிஹெச் படிக்க போறேன், எம்டிஹெச் படிக்க போறேன்னு நினைச்சிங்கன்னா எங்க பிரதர்ஸ் தான் நினைப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு பிரதர் சொல்லிட்டு இருக்காரு, நான் ஊழியத்து போனோம். ஆண்டவர் அவர் அழைக்கல, நான் சொல்றேன். ஆனால் அவர் சொல்லிட்டு இருக்கா போறாராம். சரி, ஓகே, ரைட், அவர் போட்டோம். நல்லா அங்கே போயிட்டு 4 அடி வாங்கினாருன்னு 5 நாள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாரு. சரியா? நீங்கள் பிடிஹெச்சும் எம்டிஹெச்சும் படித்தா ஒன்றும் ஊழியக்காரனா மாறிட முடியாது. ஆண்டவர் அழைக்கட்டும். சரியா? ஆண்டவர் அழைத்தால் என்ன சொல்வார் தெரியுமா? நானே உன்னுடைய கல்லூரி, நானே உன்னுடைய பேராசிரியர் சொல்வாரா? என்கிட்ட வா, உட்காரு, என் காலில் உட்காரு, மரியா உட்கார்ந்தது போல என் காலில் உட்காரு, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதான் அவர் இன்னும் யார்கிட்டயே போய் கற்றுக்கிட்டுவான்னு சொல்ல மாட்டார். God is a great God. He will teach you. சரியா? அதில் அங்கங்கே ஓடி ஓடி படிச்சுட்டு வரவங்களாம் இன்னைக்கு ஆத்ம ஆதாயத்தில் இல்லை, பணம் சம்பாதிக்கல இருக்கான். ஆனால் நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டோமானால், அவர் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாரானால், நாம் பண ஆதாயத்துக்கு போக மாட்டோம், ஆத்ம ஆதாயத்தில் மாத்திரம் இருப்போம். சரியா? ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழ்நாட்டில் நான் பார்த்துக்கிறேன். உன்னை பீகாருக்கு போக சொன்னால் அங்கே உள்ளவன் உன்னை எதுவும் பண்ணாதபடி நான் பார்த்துக்கிறேன். அல்லது ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அடிக்ட்ஸ் மத்தியில் நீ ஊழியம் பண்ணணுமா, அங்கேயும் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரியா? எங்கே போனாலும் துட்டு சம்பாதிக்க போகாது, ஊழியத்தின் மூலமாக ஆதாயத்துக்கு போகாது. ஆதாயத்துக்கு போனால் உன் ஊழியம் அவ்வளோதான். ஆதாயத்துக்காக நீ போகாமல் எனக்காக போவாயானால் நான் உன்னை பார்த்து கொள்வேன், நான் உன்னை கரையேற்றுவேன். சரி, ஒன் லாஸ்ட் ரெஃபரன்ஸ். Exodus chapter 6 verse 9. 6ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். அந்த கவனிங்க, இப்போ எபிரேயர்கிட்ட வந்தாச்சு, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்தாச்சு மோசே. நம்முடைய ஆண்டவர் என்ன அழைத்தார்? அவர் உங்களை விடுதலைப்படுத்துறதுக்கு என்ன அனுப்பியிருக்கிறார்? இது நல்ல செய்தியா இல்லையா? உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிருக்கிறார். வாங்க நம்ம புறப்பட்டு போகலாம், வர்றீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நீ யார், எங்கேருந்து வந்து அவன் வேலையை பார்த்துட்டு போ. சரியா? அவர்கள் அவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ரெடியா இல்லை, அவனோட ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அதனால அவன் சொல்றான், ஆண்டா திருப்பி அடுத்த வாரம் அது ஆண்டா. அது அவனோட ரெஸ்பான்ஸ் என்ன, அடுத்த வாரம் பார்ப்போம். கவனிங்க, இந்த செவி கொடாமல் போனார்கள் என்பதை குறித்தும் நான் சொல்லணும். நம்ம ஊழியம் என்று போகும்போது நாம எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போறோமோ அங்கெல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது, அது பொய். சரியா? சில பத்திரிகைகளை வரும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 10,000 பேருக்கு நாங்கள் சொன்னோம், அவர்களாம் என்ன பண்ணார்கள், அங்கே அக்னி இறங்குச்சு. கரெக்ட். அக்னி என்ன பண்ணிருமா, இறங்கிருமா, எல்லாருமே இறங்குமா. எனக்கு தெரியாதப்பா, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், அப்படியெல்லாம் ஒன்று அக்னி இறங்காது. நாமெல்லாம் எலியா இல்லை. அதுவும் பாகால் மேலே வேணா இறங்கும். சரியா? எலியா தன்னுடைய மக்கள் மேலே அக்னி இறங்க சொன்னாரா? இல்லை. ஆகையினால இந்த மாதிரி ஃபேன்சி காரியங்கள் நடக்காது. அதிகமான ஜனம் செவி கொடுக்காம தான் போவாங்க. அதிகமான பேருக்கு புரியாது. புரிய வைக்கும்படியா பேசணும். எப்படியாவது கடைசியில் கன்வின்ஸ் ஆனாங்க. பொறுமையா இருக்கணும். ஊழியத்துல அவசரப்பட்டா ஒண்ணு நடக்காது. என்ன அருணாச்சலம் கரெக்ட் தானே? அருணாச்சலம் குறும்பன்றார், துரத்தி விடுவோம். அப்படி துரத்தி விட்டு இருந்தா அருணாச்சலம் ஒழுங்கா இருப்பாரா? இல்லை, இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறாரு. இல்ல பாத்தீங்களா? அப்போ நம்ம என்ன நினைச்சோம், வந்த உடனே ஆரையும் துரத்திடணும், அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க சொல்லக்கூடாது. அவர்களோடு பேசணும், பழகணும். அப்போ அவங்க தானாகவே இறங்கி வருவாங்க. ஒரு டைம் வரும், அவங்க இறங்கி வருவாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வழங்குதா உங்களுக்கு? ஆகையினால எப்பேற்பட்ட மக்களா இருந்தாலும் நாம செய்ய வேண்டியது பொறுமையோடு அவர்களோட பேச வேண்டும். மோசே நிச்சயமா முதல்ல துவக்கத்துல ஒன்றும் பொறுமையா பேசியிருக்க மாட்டாரு. இஷ்டம் இல்லாதவரை பிடிச்சி ஆண்டவர் அனுப்புனாரா இல்லையா? அதனால போயிட்டு, அருமையான மக்களை, தேவனுடைய பிள்ளைகளே, வாருங்கள் நாம் யாரும் ஒன்று கூடி போகலாம் அப்படியே சொல்லியிருப்பான். ஐயா உங்களுக்கு பிடிச்சிட்டு வரணும்னு ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. ஸோ ஆண்டவருக்குரிய பிரதிநிதியா நான் வந்திருக்கேன், எல்லாம் கிளம்புங்கடான்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அவர் கொஞ்சம் டஃப் மேன் தான் முதல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவரை சாந்த குணமுள்ளவராக மாற்றிக்கிட்டே வந்தார். அடிவாங்க தான் அம்மி என்ன செய்யும், நகரும்ல. அது மாதிரி அவர் அப்படி ஆயிட்டார், நல்லவராக ஆயிட்டார் அதுக்கப்புறமா. அதனால அந்த ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. சரியா? ஸோ இது ஏமாற்றம் அடைய வைக்கக்கூடாது. என்னைக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் எடுத்த எடுப்பில் நமக்கு வெற்றி வேணும். இன்னைக்கு மாடர்ன் டேஸ் பிள்ளைகள் அப்படித்தான். வெற்றி வரலையா உடனே 8 முழம் கயிறு. எத்தனை முழம் கயிறு? அப்படிதான், உடனே ஒரு கயிறு அல்ல ஒரு எலி. ஒரு எலின்னு நாங்க போகணும், எலி மருந்து. சரியா? இன்னைக்குள்ள பிள்ளைங்க, நான் சொன்னது நடக்கணும், நான் போனா அது உடனே நடக்கணும். நடக்காட்டா என்ன செய்திருவேன், ஆண்டவருக்கு பாடம் படிச்சு கொடுப்பேன். சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தன்னுடைய வேளையில் தன்னுடைய சித்தப்படி காரியங்களை செய்வார். நீ அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. ஓ வேலை என்ன, ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். அவசரப்படக்கூடாது. நான் சொன்னபடி நடக்கணும்னு சொன்னா அது சரியா நடக்காது. ஆண்டவரே உம் கரத்தில் நான் இருக்கிறேன், உமக்கு சித்தமானபடி செய்யும் அப்படின்னு சொன்னா என்னாகும், ரிசல்ட் வில் பி குட். சரியா? அதனால ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நாம் போகிற இடங்களில மக்கள் நமக்கு செவி கொடாமல் போவார்கள். அது கட்டாயமாக நடக்கும். ஆனால் அது நாம் டிஸ்கரேஜ் ஆவதற்கு, தமிழ்னா சோர்ந்து போவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஓடணும். தொடர்ந்து ஓடணும்
அழகாக பாட்டு எழுதினவங்களாம் எங்கே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு செய்யாதீங்க. நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஓடணும், லக்கை நோக்கி ஓடணும். நான் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருப்பேன்னு சொன்னால் எத்தனை கோடி பணம் நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டாந்து வச்சாலும் பணத்தை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும். சரியா? ஊழியங்களில் கெட்டு போகிறது அப்படித்தான். பணத்தை பார்த்த உடனே கவனம் என்ன ஆயிடுது? சிதறி போகுது. எதை பார்த்தாலும் போகக்கூடாது, ஆண்டவரை மாத்திரம் பார்க்க. இதை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். பணத்தை நோக்கி பார்த்துட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாமே டவுன்ஃபால். அப்போ தொடங்கும் அழிவு, அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அதனால கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். பார்க்கும் பொழுது பூமிக்குரிய தோல்விகள் வரலாம், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. நாள் ஒன்று வந்தது, அன்றைக்கு மொத்த இஸ்ரவேலரும் கிளம்புனாங்க. ஒரு கோழி குஞ்சு கூட விட்டுட்டு போகல, எல்லாம் கிளம்புனாங்க. ஆனால் இட் டுக் டைம், கொஞ்ச நாள் பிடிக்கும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக காரியங்களை நடப்பிக்கணும், அவசரப்படக்கூடாது. ஆண்டவரை நம் சித்தத்துக்கு வர சொல்லக்கூடாது, நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு இணங்கி நிற்கணும். எந்த ஒரு காரியத்தினாலும் உடனே ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிறவங்க தான் நிறைய பேர் இப்போ ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஏன் எப்படி செய்தோம்? நான் ஐ ஷுட் ஹவ் வெயிட்டட் அப்பான் த லார்ட், ஆண்டவர்கிட்ட காத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஆனால் அப்படி இல்லாதவங்க இன்னைக்கு ரெக்ரெட் பண்ணுறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன வழி காட்டுகிறாரோ அந்த வழியில் ஆண்டவருடைய சித்தம் என்று தெரிந்து அமைதலாக போகலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, டாக்டராக போக சொல்கிறாரா, என்ஜினியராக போக சொல்கிறாரா, அல்ல வேறு எதா போக சொல்கிறாரா, அது அவருடைய சித்தம். ஐ ஆம் ரெடி லார்ட், யூ ஷோ மீ த வே, ஐ வில் ஃபாலோ யூ. சரியா? என்னுடைய மனதில் ஏதோ ஒன்று வச்சுட்டு அதுதான் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் கடைசி வரைக்கும் நீர் என்னோடு கூட இருப்பீர். God bless you. ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, அருமையான மோசையை கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மேலான பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய பல தோல்விகள் ஏன் வருகிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறீர், கர்த்தாவே, ஒரு ஓட்டத்தை தொடங்க சொன்னால் நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை தான் ஓட வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் அதை தவறி வேறு லேனில் ஓடினால் நாங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிவிடுவோம். நீ சொல்லியிருக்கிற தெளிவாக, உன்னை இன்ன காரியத்துக்காக அழைத்திருக்கிறேன், அதை மாத்திரம் செய், அதை நோக்கி ஓடு. சகோதரன் பாட்டு பாடினார், லக்கை நோக்கி ஓடுவேன். அந்த லக்கை மாத்திரம் நோக்கி ஓட வேண்டும். மோசே அப்படி செய்தான். மோசே அருமையான உறவை கர்த்தரோடு கூட வைத்திருந்தான். கர்த்தாவே, அந்த உறவு மேலான ஒரு உறவு, அது சகோதரரோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தது. எங்களில் அநேகர் இதில் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு நல்ல உறவை வைத்தாலும் மனிதரோடு எங்களுக்கு சரியான உறவு இல்லை. அது வேண்டாம் தகப்பனே. மனித உறவுகளில் நாங்கள் மேம்பட வேண்டும். கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும். எங்களுக்கு மோசையை கொண்டு பேசி எண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறீரோ அதை கேட்டு விட்டுவிடாமல் இருதயத்தில் வாங்கி நாங்கள் அதை செயல்படுத்த எங்களை பலப்படுத்தும். நீர் எங்களை கொண்டு மேலான காரியங்களை செய்ய திட்டமிட்டிருப்பீரானால் அதை நாங்கள் தடை செய்யக்கூடாது. நாங்கள் நீர் செய்ய நினைத்த ஒன்றையும் மாற்றிவிடக்கூடாது. எங்களுக்கு உம்முடைய கிருபை தயவு தேவை சுவாமி. எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் அப்பா. இங்கே இருக்கிற யங் பீப்புளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே இளைஞர்கள் செய்கிற பலரும் தேவையற்ற காரியங்களை கேள்விப்படுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் உடைய கிருபை அதிகம் தேவையாப்பா. பாவம் நிறைந்த இந்த உலகிலே சுவாமி, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நெறி தப்பி ஓடக்கூடாது. கர்த்தாவே சுவாமி, ஒரு காலமும் சினிமா நடிகர்களை பார்த்து அப்படி வாழ வேண்டும் அல்ல. உலகிலே யாராயிலும் ஒருவர் ஒரு அழகியாக மாற வேண்டும் என்று எதையோ செய்கிறாள், அப்படி நான் செய்ய வேண்டும் நினைக்காமல் கர்த்தாவே, கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கட்டும் சுவாமி. கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கட்டும் ஐயா.
இதில் பெற்றோருக்கு பெரிய உத்தரவாதம் உண்டு. பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கிறார்களா என்பதை பெற்றோரும் கவனிக்கட்டும் தகப்பனே. மிக மிக மோசமான காரியங்கள் நடைபெறுகிறதை கேள்விப்படுகிறோம். எங்களுடைய பிள்ளைகளை அதுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்தில் நிற்கட்டும் சுவாமி. வேதம் தவறாமல் வாசிக்கட்டும், தவறாமல் ஜெபிக்கட்டும். ஆண்டவரோடு உறவு கொள்வதை மகிழ்ச்சியான ஒரு காரியமாக கருதட்டும். சோதித்து கீழே விழுவதற்கு பிசாசு வைத்திருக்கிற காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசேஷமாக மொபைலை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த மொபைல் தன் படிப்பை கெடுக்கும். வாழ்வில் பின்னால் வரக்கூடிய நல்லவைகளை தடை செய்யும். இதை உணரட்டு தகப்பனே. இந்த சோதனைகளுக்கு விலகி உங்கள் பிள்ளைகள் ஜீவிக்கட்டும். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, பெரியவர்களும் சிறுவர்களுக்கு முன்பாக ரோல் மாடலாக இருக்கட்டும். பின்பற்றத்தக்க ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கட்டும். இன்றைக்கு அநேக பெரியவர்களும் கூட கர்த்தாவே சிறுபிள்ளைத்தனமாய் நடக்கிறார்களப்பா. அவர்களிடத்தில் எந்த ரோல் மாடலையும் பார்க்க முடியவில்லை. அப்படி இராதபடிக்கு கர்த்தாவே வயசுக்கேற்ற கண்ணியத்தோடு நடக்கட்டும். கண்ணியம் தவறி நடக்காதபடி காத்துக்கொள்ளும். சேஷமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற பெண்கள் ஒருபோது கண்ணிய குறைவாக நடக்கக்கூடாது. கர்த்தர் உதவி செய்யும். என் ஆண்டவர் செய்வீர்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீந்திருக்கிற நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தூய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுள்ளமே என்னோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே.